Hello friends, welcome to Entri app. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது banking overview. Banking overviewனா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் பேங்கிங் செக்டார்ல இருக்கு, அது எப்போ அதோட நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் வரும், பாஸ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இது மூணு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேங்கிங் செக்டார்ஸை வந்துட்டு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SBI, IBBS and insurance exams. இது மூணுமே பார்த்தீங்கன்னா PSU செக்டர்ஸ்ல இருக்கு. இன்சூரன்ஸ்ல சர்டன் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் மட்டும் சர்டன் இன்சூரன்சஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம SBI பார்க்க போறோம். SBIல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் கிளரிக்கல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் IBBSல ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், கிளரிக்கல் லெவல் அண்ட் SO ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ்ல வந்துட்டு ஆன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க. பட் பேசிக்கலி என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு ஈக்குவலண்டான போஸ்டிங் AAO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருங்கிறத தான் அவங்க AAO அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை மூணுத்துக்கும் எப்பப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துடலாம். இப்போ SBIக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் as well as கிளரிக்கல் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா நமக்கு ஏப்ரல் மாதம் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து மே ஸ்டார்டிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக 750 வாங்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரம் 2019 ஆன்வர்ட்ஸ் எக்ஸாம் ஃபீஸை வந்து 850 மாற்றிட்டாங்க. ப்ரொவைடட் SC அண்ட் ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஃபீஸை வந்து 250 மாற்றிருக்காங்க. அண்ட் விமனுக்கும் இதே தான், விமனுக்கும் இதே பெனிஃபிட், SC ST விமனுக்கும் இதே பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ எக்ஸாமோடைய பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் 2016 ஆன்வர்ட்ஸ் எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸையுமே வந்துட்டு ப்ரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் அப்படின்ற ஃபார்மேட்டில் மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற விஷயம் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இது எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா preliminary and main மாத்திருக்காங்க. preliminary always comprises of 100 questions in 1 hour. இந்த 1 hourங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா SBI பொறுத்த மட்டுக்கும் காம்போசிட் டைமிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. காம்போசிட் டைமிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 hour நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். நமக்கு வந்து இந்த preliminary 100 marks வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இப்படி மூணா பிரிச்சிருக்காங்க. இந்த மூணுக்கும் நம்ம எவ்வளவு டைமிங் நமக்கு சஃபிஷியண்டா இருக்கும்னு தோணுதோ அப்படி டைமிங் பிரிச்சோம்னா அதை வந்து காம்போசிட் டைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 hour நீங்க 20-20-20 பிரிச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு செக்ஷனுக்கு மட்டும் நீங்க ஜாஸ்தி டைமிங் கொடுத்துட்டு மீதிக்கு கம்மி பண்ணிக்கலாம். இதை தான் காம்போசிட் டைமிங்னு சொல்றாங்க. IBBS பொறுத்த வரைக்கும் இது வந்து மாறும். அது நம்ம IBBS எக்ஸாம்ஸ் பார்க்க போகும்போது அதை வந்து பார்த்துக்கலாம். இப்போ preliminary எக்ஸாம் இப்போ வரும்னு சொல்லிட்டோம். preliminary எக்ஸாம் வந்து எப்பவுமே வந்து it will be conducted in the month of June for probationary officer exams and July for the clerical level exams. சரிங்களா? இப்போ வந்து மெயின் எக்ஸாமும் அதே மாதிரி தான். மெயின் எக்ஸாம் வந்துட்டு மார்க் மட்டும் ஸ்லைட்டாக வேரி ஆகும். 200 மார்க்ஸ் வந்துட்டு மெயின் எக்ஸாம் இருக்கும். இது தவிர இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங், அப்புறம் வந்துட்டு புதுசாக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம தெளிவாக மெயின் எக்ஸாமை பற்றி பார்க்க போகும்போது கிளாஸஸில் பார்த்துக்கலாம். 200 மார்க்ஸ் அண்ட் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2.5 hours ஃபார் த மெயின் எக்ஸாம். அண்ட் இந்த லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ பார்ட்டுக்கு வந்துட்டு 1/2 hour கொடுத்துருப்பாங்க. 2.5 hours இது. அண்ட் ஃபார் எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங் நமக்கு வந்துட்டு 1/2 hour கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 hours நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கணும். கம்ப்ரைசிங் தட் ஃபர்ஸ்ட் 1/2 hour அண்ட் லாஸ்ட் 1/2 hour வந்து நம்ம கிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் அதர் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வாங்குவாங்க. ஸோ 4 hours நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ரல் ஓவர்வியூ அபவுட் SBI எக்ஸாம்ஸ். இப்போ வந்து நம்ம IBBS எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம IBBS எக்ஸாமில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து PO எக்ஸாம். எப்பவுமே IBBS சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. IBBS சைக்கிள்ங்கிறது வந்து எப்பவுமே எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர். ஃப்ரம் த மந்த் ஆஃப் அக்டோபர் டு த மந்த் ஆஃப் February is known as IBBS cycle. இந்த மந்த்துக்குள்ள மட்டும்தான் IBBS கண்டக்ட் பண்ற எல்லா எக்ஸாம்ஸுமே வரும். SBI is also being conducted by IBBS, but SBI வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா அவங்க வச்சிருக்கிறதுனால அதை வந்து தனியாக நடத்துவாங்க.
எஸ்பிஐ தவிர மற்ற எல்லா பேங்க்ஸும், கேனரா பேங்க், மற்ற எல்லா லீட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், பேங்க் ஆஃப் பரோடா, சிண்டிகேட் பேங்க், இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேங்க்ஸுக்கு மேலே இருக்குது. அந்த 14 பேங்க்ஸுமே வந்துட்டு நம்ம ஐபிபிஎஸ் கீழே தான் வந்து வருது. இப்போ வந்து பிஓ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த் ஆஃப் அக்டோபர் வந்து விடுவாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நவம்பரில் வந்து நடக்கும். இதுவும் முன்ன சொன்ன மாதிரி தான், 2 ஃபார்மேட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரிலிமினரி, ரெண்டாவது வந்து மெயின்ஸு. ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸுக்கு. இது வந்து காம்போசிட் டைமிங் கிடையாது, இது வந்து செக்ஷனல் டைமிங் அப்படின்ற விஷயத்தை வந்து 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனல் டைமிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அவங்களே 20 மினிட்ஸாக வந்து நமக்கு வந்துட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா குவான்ஸுக்கு 20 மினிட்ஸ், ரீசனிங்க்கு 20 மினிட்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு 20 மினிட்ஸ். இப்படி அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க. இந்த 20 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி இருந்த செக்ஷனை நம்ம அட்டன் பண்ண முடியாது அண்ட் அடுத்து வரப்போகிற செக்ஷனையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஏதோ ஒரு செக்ஷனில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். மற்ற ஜென்ரலாக ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்கும், சில சமயத்தில் அது டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். அது நம்ம கிளாஸஸில் நல்லா டீல் பண்ணிக்கலாம். இப்போ மெயின்ஸ் எக்ஸாமை பற்றி பார்க்க போகிறோம். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 200 மார்க்ஸ். இந்த 200 மார்க்ஸை வந்து என்னென்ன செக்ஷனாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் தென் ரீசனிங், குவான்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ என்னென்ன செக்ஷன் பார்த்தோம்னா இங்கிலீஷ், அடுத்து ரீசனிங், அதுக்கடுத்து குவான்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் என்ன கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்றும் இல்லை, ஜென்ரல் கம்ப்யூட்டர் பேசிக்ஸை பற்றி தான் கேட்பாங்க. லைக் எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு அண்ட் கம்ப்யூட்டர் ஷார்ட்கட்ஸ் அண்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. இது ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் தான் வரும். மீதி ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸில் தான் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் பார்த்தோம்னா ப்ரிலிமினரிக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணமோ அதே டாபிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருப்பாங்க, ப்ரொவைடட் இதோடைய டஃப்னஸ் லெவலும் அண்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஐபிபிஎஸ் பிஓவை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம். இந்த ஐபிபிஎஸ் கிளரிக்கல் எக்ஸாம் தான் வந்து இந்தியாவிலேயே ஆல்மோஸ்ட் ஜாஸ்தியாக அப்ளை பண்ணுற எக்ஸாமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து இதில் வந்து எப்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் பிஓவை பொறுத்த அளவுக்கு நேஷனல் லெவல் வேகன்சி, அதாவது ஆல் இண்டியா லெவலில் நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணுவோம். வேறஸ் இன் கிளரிக்கல் தட் இஸ் அ ஸ்டேட் லெவல் எக்ஸாம். ஸ்டேட் லெவல் எக்ஸாமுங்கும் போது நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் காம்படிஷன் வந்து எப்பவுமே ஹையாக இருக்கும். ஸோ டஃப்னஸும் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ கிளரிக்கலில் வந்துட்டு அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி. இப்போது ப்ரிலிமினரியில் முன்ன சொன்ன மாதிரி தான், வெறும் 100 மார்க்ஸுக்கு தான் எப்பவும் போல் நடத்துவாங்க. 100 மார்க்ஸ் அண்ட் செக்ஷனல் டைமிங். அண்ட் செக்ஷனல் டைமிங் பார்த்தோம்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே 20 மினிட்ஸ், அவ்வளோதான். இப்போ மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேம் 200 மார்க்ஸ். 200 மார்க்ஸ் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ். அதே மாதிரி தான் நம்ம பிஓக்கு என்ன இதில் செக்ஷன்ஸ் பிரிச்சிருந்தாங்களோ அதே நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்ட் அதே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா பிஓக்கு கம்பேர் பண்ணும்போது த டஃப்னஸ் லெவல் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கம்மியாக இருக்கும், பட் காம்படிஷன் ஹையாக இருக்கும். அதாவது கட் ஆஃப்ஸ் வந்து எப்போவுமே ஹையாக இருக்கும். பிஓ லெவலில் பார்த்தோம்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 or 80 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும் மெயின்ஸில். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் ஒரு 20 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா போதும். 20க்கு ஒரு 14 இல்லாட்டி ஒரு 15 மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா போதும், இன்டர்வியூவில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் கிளரிக்கல் லெவலில் கட் ஆஃப் வந்து எப்பவுமே 120லேருந்து 130 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் த காம்படிஷன். ஸோ இப்போ வந்து இந்த எஸ்ஓங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஓங்கிறது ஒன்றும் இல்லை,
ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருஷம் பார்த்தோம்னா எப்பவுமே வேகன்சிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது பர்டிகுலர் ஃபீல்ட்ஸில் மட்டும்தான் எஸ்ஓக்கு வந்துட்டு நமக்கு அட்மிஷன்ஸ் எடுப்பாங்க. லைக் ஐடி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கறதுக்காகவும் அண்ட் ஐடி விச் இஸ் நம்ம பேங்கிங் செக்டர் எல்லாமே கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறதுக்கும் தான் இந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. இது வந்து கம்பேரிட்டிவ் டு த கிளரிக்கல் ஆர் த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவல் எக்ஸாம்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒன்லி திங் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிகிரி இருந்துச்சுன்னா மட்டுமே இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதுதான் இதில் இருக்க ஒன்லி லூப் ஹோல். பட் அந்த லூப் ஹோல் இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் பண்ணி உள்ளே போயிடலாம். இவ்வளோ தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். அண்ட் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் கிளரிக்கல் அண்ட் நம்ம ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு என்னென்ன செக்ஷன்ஸ், என்னென்ன டைமிங், என்னென்ன ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் அப்படி பிரிச்சிருக்காங்களோ அதே எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே தான். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒன்று வந்து என்னென்னா கட் ஆஃப் ரொம்ப லோவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு எக்ஸாம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி ஃபார்மேட்டில் வந்து நடத்துவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ எல்ஐசியில் பார்த்தோம் அப்படின்னா எல்ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா HFL ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஜாபுக்கு நடத்துவாங்க. இன்னொரு ஜாப் ப்ரொஃபைல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AAO அப்படிங்கிற ஜாப் ப்ரொஃபைலுக்கு நடத்துவாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம முன்னவே சொன்ன மாதிரி PO-உடைய நதர் ஃபார்மேட் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த HFL வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான IBPS ஆர் SBI எக்ஸாம்ஸ் மாதிரியே நடத்துவாங்க. சிலபஸ் சேமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் செக்டரில் நிறைய பர்க்ஸ் இருக்கிறதுனால இதோட காம்படிஷன் வந்து ஹையாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த ஃபார்மேட்டில் நடத்துவாங்க. வேறஸ் ஏஏவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் குவான்ஸ் இந்த ஃபார்மேட்டில் வந்து நடக்கும். பட் ஒன்லி வித்தியாசம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் குவாலிஃபையிங். இங்கிலீஷ் இஸ் குவாலிஃபையிங் இன் நேச்சர். இதில் வந்து ஒரு சர்டன் மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்கனாலும் அதை வந்து உங்களோட கட் ஆஃபில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் இதில் இருக்க ஒன்லி ப்ராப்ளம். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் நடத்தும். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் செக்டரை பற்றி பார்க்கும்போது அதை நம்ம வந்து ஒரு செப்பரேட் ஹெட்டாக வந்து இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.